வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி, மீனா, ராஜி, அரசி 4 பேரும் கோவிலுக்கு வர்றாங்க. சாமிய கும்பிட்டுட்டு மயிலும் வந்திருக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, தலைவலி இல்லைன்னா அக்கா வந்திருப்பாங்கல்ல அத்த அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு யோசனையா கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகாத நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. அரசி அக்கா உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அரசிய ராஜிய சந்தோஷமா தலையாட்டுறாங்க. ஆமாம்மா, எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல, சரிமாங்கறாங்க அரசி. போலாமா வாங்கன்னு கோமதி கூப்பிட எல்லாரும் வர்றாங்க. மூலஸ்தானத்துக்கு வர்றாங்க. உள்ள இருந்து அர்ச்சகர் வந்து வாங்கம்மா வணக்கம்னு சொல்ல, சாமி இவங்கதான் குன்னக்குடியில இருந்து வந்திருக்காங்க, நான் சொன்னேன்ல இவங்கதான் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. திருவிழா நேரத்துல பூஜை நடந்தா ரொம்ப நல்லது. திருவிழா நடக்கிற 3 நாளும் பூஜை நடக்குதுன்னா சிறப்பா இருக்கும். பூஜைக்கு என்னென்ன வேணுங்கிற லிஸ்ட் கொடுத்துடுறேன், வாங்கி கொடுத்துடுங்கன்னு அர்ச்சகர் சொல்ல, சரிங்க சாமிங்கிறாங்க கோமதி. யாரு பேருக்குமா அர்ச்சனைன்னு அவரு கேட்க, சாமி பேருக்கே பண்ணிடுங்கன்னு கோமதி சொல்றாங்க. சரிம்மா பண்ணிடலாமான்னு உள்ளர போறாரு அவரு. பூசாரி உள்ளர பூஜையை முடிச்சிட்டு வந்து தீபாராதனை காட்டிட்டு இவங்களுக்கு எல்லாம் தீபாராதனை காட்டி விபூதி கொடுக்கறாரு. கோமதி அரசி நெத்தியில விபூதி வச்சு விட, பூஜை கூடைய கொடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்றாரு பூசாரி. 5 பேரும் கோவில்ல இருந்து வெளியே வர, ஆமா கடத்தெரு எங்க இருக்குன்னு கோமதி கேக்குறாங்க. இங்க பக்கத்துல தாமா இருக்குன்னு அந்த பையன் சொல்ல, இவங்கள வீட்டுல விட்டுட்டு நாம 2 பேரும் கடத்தெருவுக்கு போய் பூசாரி சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாங்களாங்க கோமதி. அம்மா நீங்க எதுக்குமா அலைஞ்சுக்கிட்டு, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, பார்த்து வாங்குவியா அப்படின்னு கோமதி சந்தேகமா கேட்க, அதெல்லாம் வாங்கிடுவேமா அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவரோட மொபைல் ரிங் ஆகுது. அப்ப சரின்னு நடக்கிறாங்க கோமதி. அம்மா நீங்க போயிட்டே இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற பையன் போனை ஆன் பண்ணி, ஹலோ சொல்லுங்க. ஆமா அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்காரு. அவங்க அப்படியே நடந்து வரும்போது ராஜு ஒரு பேனர் பாக்குறாங்க. அங்க நின்னு படிக்கிறாங்க, அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயம் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் நடன போட்டி இப்படின்னு படிச்சுக்கிட்டு நிக்க, போனை பேசி முடிச்சுட்டு அந்த பையன், அக்கா இது பெரிய டான்ஸ் போட்டிக்கா, வெளியூர்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வந்து ஆடுவாங்க, சென்னையில இருந்து கூட டான்சர் எல்லாம் வர்றாங்களாம் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. போட்டியில ஜெயிச்சா கப்பு கொடுப்பாங்க, அப்புறம் 1 கிராம் 2 கிராம் தங்க நாணயம் எல்லாம் கொடுப்பாங்க. எந்த ஊர்ல இந்த மாதிரி காரு பைக் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு ராஜு கேட்க, அக்கா எங்க ஊர்ல கொடுப்பாங்கக்கா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, என்ன பொம்மை காரும் பொம்மை பைக்குமா அப்படின்னு ராஜு கிண்டலா கேட்க, அக்கா அங்க யாரு பேரு போட்டிருக்குன்னு பாருங்க அப்படின்னு அந்த பையன் சொல்ல, முருகேசன் எம்எல்ஏன்னு. அதனால அப்படின்னு ராஜு கேட்க, அவர்தான்க்கா வருஷம் வருஷம் போட்டி நடத்துறாரு, இது 20வது வருஷங்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமா பண்றாங்க, எனக்கு மட்டும் டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நானும் ஒரு கலக்கு கலக்கி இருப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அப்ப இதுல போட்டிருக்க பரிசெல்லாம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு ராஜு கேட்க, அக்கா கண்டிப்பா கொடுப்பாங்கக்கா, கொடுக்காம எப்படி இருப்பாங்க, முருகேசன் பெரிய ஆளுக்கா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, ராஜு தன்னோட மொபைல்ல அந்த பேனர் ஒரு ஸ்னாப் எடுக்கிறாங்க. ராஜி அங்க என்ன பண்ற, நேரமாவது வா அப்படின்னு கோமதி குரல் கொடுக்க, அத்தான் இதோ வர்றேன் அப்படிங்கிற ராஜு அங்க இருந்து நகர்றாங்க. பழனி தலையில துணியெல்லாம் கட்டிட்டு படு ஸ்பீடா வீட்டை ஒட்டடை அடிச்சிட்டு இருக்காரு. அங்க வர்ற சுகன்யா, ஏங்க எந்த வேலையும் வேகமா பண்ண முடியாதா, இன்னும் எம்பிட்டு நேரத்துக்கு ஒட்டடை மட்டும் அடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்க, திரு திருன்னு பாக்குற பழனி, வீட பெருக்கி துடைக்கிறவர்களும் சரி ஒட்டடையுமா கூட அடிக்கணும் அப்படின்னு பழனி கேட்க, இந்த மாளிகையை பாத்துக்க சொல்லி ஒப்படைச்சோம், நீ ஒழுங்காவே பாக்கலன்னு உங்க அக்கா வந்து என்ன வையறதுக்கா அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பழனி சொல்ல, ஒட்டடை அடிச்சு முடிச்சதும் ஃபேன் எல்லாம் தொடச்சு வைங்க அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இடுப்புல கைய வச்சுட்டு திரும்ப பரிதாபமா ஏய் சுகன்யான்னு கூப்பிடுறாரு பழனி. என்ன அப்படின்னு அவங்க வெடுக்குன்னு திரும்ப, வேலை செய்யறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவரு சொல்ல, அப்புறம்ங்கிறாங்க அவங்க. கடைக்கு போகணும்னு பழனி சொல்ல, கடையில தான் உங்க மச்சான், அக்கா பையன், அப்புறம் வேற ஒருத்தர்னு 3 பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சுகன்யா கேட்க, புரியாம பேசாத அப்படின்னு பழனி சொல்ல, அந்த 10க்கு 10 கடைய 4 பேர் சேர்ந்து பாப்பீங்க, ஆனா இந்த இவ்ளோ பெரிய வீட்டை நான் ஒருத்தி மட்டும் பாத்துக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சுகன்யா சொல்ல, கடைக்கு போகலன்னா மச்சான் என்ன திட்டுவாரு அப்படின்னு பழனி சொல்ல, அவ்வளோ பெரிய வீட்டுல இருன்னு உங்க அண்ணங்க சொன்னாங்க, நான் பிசினஸ் தொடங்கி தரேன் வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாங்க, ஆனா வீம்புக்காக அதெல்லாம் வேணான்னு சொன்னீங்க, அக்கா வீட்டுல தான் இருப்பேன்னு இங்க வந்தீங்க, கூட என்ன வேற கூட்டிட்டு வந்து உசுர வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், மச்சான் திட்டுவாங்கன்னு அம்புட்டு தூரம் யோசிக்கிறல்ல, பொண்டாட்டி திட்டுறேன் நிக்க வச்சு கேள்வி கேக்குறேன், அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கலல்ல, அதை விடு, பொண்டாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணலல்ல அப்படின்னு ஏக வசனத்துல இறங்கி அடிக்கிறாங்க சுகன்யா. அம்மா தாயே நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், அப்படியே உட்காரு, அது போதும், நான் பாத்துக்கிறேன்னு பழனி சொல்ல,
நான் வேலை செய்யாம இருந்தா சோத்துக்கு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, நான் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து தரேன், அது போதுமான பழனி கேக்குறாரு. உடனே சுகன்யா பழனிய ஒரு மாதிரியா பார்த்துட்டு, நேத்து கேட்டதுக்கு உன் மச்சானுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்ன அப்படின்னு சுகன்யா கேட்க, ஐயோ நான் எப்படியாவது மச்சாங்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன் இரு அப்படிங்கிறாரு பழனி. எப்படி எப்படி சமாளிப்பிய? என் பொண்டாட்டி சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு உன் மச்சாங்கிட்ட போய் சொல்லுவியா அப்படின்னு சுகன்யா கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு பழனி பதில் சொல்ல, கெட்ட பேர் வாங்கி தரணும்னு ஆசைப்படுற அப்படிதானே அப்படின்னு சுகன்யா மடக்கி நிக்க, ஐயோ அம்மா இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேளு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. மெதுவா அங்க சரவணன் வர்றாரு. இல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம், சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க போதும் சும்மா அப்படிங்கிற சுகன்யா டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்க சரவணன் நிக்கிறது தெரிஞ்சிருது. உடனே முகத்தையும் பேச்சையும் மாத்திட்டு, ஏங்க என்னங்க எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், கடை வேலையை மட்டும் நீங்க பாருங்க அது போதும், இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒட்டடடிக்கிற குச்சி வாங்கிக்கிட்டு பேசிட்டு இருக்க. பழனி நம்ப முடியாம என்னன்னு கேக்குறாரு. சரவணா உன் மாமா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்பதான் திரும்பி பாக்குறாரு பழனி. பழனி மென்னு முழுங்கிட்டு இருக்க சரவணன் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க, சுகன்யா ஈன்னு சமாளிச்சு காது டு காது சிரிக்கிறாங்க. இப்படி கோவமா பேசினாதான் புரிஞ்சுக்கிறாங்க. கடையில அம்பட்டு வேலை பாக்குறாங்க, அது பத்தாதுன்னு வீட்லயும் வந்து வேலை செய்யறேன் உதவி பண்றேன்னு நிக்கிறாங்க. ஏங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, சரவணா காஃபி ஏதாவது போடவாப்பான்னு சுகன்யா கேட்க, இல்ல இல்ல வேணாங்கிறாரு சரவணன். சுகன்யா ஒட்டட குச்சி எடுத்துட்டு உள்ளர போக மாமா பக்கத்துல வந்து அவர் மேல கிடக்குற தூசி துப்பெல்லாம் தட்டி விடுறாரு சரவணன். இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்னும் புரியலன்னு பழனி கேட்க, புரியுது மாமா, தம்பிக்கு போன் பண்ணேன், நீங்க வீட்ல இருக்கதா சொன்னா எனக்கு என்னமோ தப்பா தோணுச்சு, அதான் கிளம்பி வந்தேங்கிறாரு சரவணன். எல்லாத்துக்குமே திட்டுறாடா அப்படின்னு பழனி பரிதாபமா சொல்ல, மாமா நான் இன்னைக்கு வீட்ல இருக்கேன், நான் இருக்கிறது தெரிஞ்சு அவங்க திட்டாம இருப்பாங்கல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு பழனி. அம்மா ஊர்ல இருந்து வரட்டும் மாமா, நாம அப்புறம் பேசிக்கலாம்னு சரவணன் சொல்ல, ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், அக்காவுக்கெல்லாம் இதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம், அக்கா மனசுடைஞ்சு போயிடும், என் தலையில என்ன எழுதியிருக்கோ அதை நானே அனுபவிச்சுட்டு போய்க்கிறேனே அப்படின்னு பழனி சொல்ல, இல்ல மாமான்னு சரவணன் ஏதோ சொல்ல வர, இல்ல இல்ல விடு, ஏய் கசகசன்னு இருக்குடா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற பழனி அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடிடுறாரு. ராஜி பெட்ல உட்காந்து எதையோ மொபைல்ல பாத்துட்டு இருக்க. அங்க மீனாவும் அரசியும் வர்றாங்க. ராஜி இங்க பக்கத்துல ஒரு ஆறு ஓடுதாம், அத நாம போய் பாத்துட்டு வந்துருவோமான்னு மீனா கேக்குறாங்க. அக்கா ஆறு பாக்குறதெல்லாம் அப்புறம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ராஜி சொல்ல, என்னன்னு மீனா கேக்குறாங்க. கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய பேனர் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அப்படின்னு ராஜி கேட்க, பாத்தேனே, இந்த கடல்கன்னி ஷோ தானே, அது சாயங்காலம் 4 மணிக்கு தான் வைப்பாங்களாம், அதுக்கு போகணுமான்னு மீனா கேக்குறாங்க. அந்த பேனர் இல்லக்கா, இது மாபெரும் நடன போட்டி பேனர் அப்படின்னு ராஜு சொல்ல, மீனா பார்த்த மாதிரியே இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. ஆமா அண்ணி நான் கூட பார்த்தேனே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார்னு இருந்துச்சு அதானேன்னு அரிசி கேட்க, அதேதான், அந்த பேனர் தான், அதுல நான் கலந்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ராஜு மெதுவா கேட்க, மீனாவும் அரசியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இல்ல எனக்கு புரியலன்னு மீனா சொல்ல, ராஜு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. நீ அந்த டான்ஸ் போட்டியில கலந்துக்கணும்னு சொல்ல வர்றியா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாக்கா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ராஜு சொல்ல, கலந்துகிட்டு பரிசு வாங்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு மீனா கேட்க, போட்டியில எதுக்குக்கா கலந்துப்பாங்க, பரிசு வாங்க தானே அப்படின்னு ராஜு சொல்ல, மீனாவும் அரசியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜு கேட்க, இல்ல நீ ஒரு லேடி மைக்கேல் ஜாக்சன் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா இங்க உள்ளூர் ஆட்டக்காரங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்களே, அப்படி இருக்கும்போது வெளியூர் ஆட்டக்காரங்களையும் மேடையில ஏத்துவாங்களா, அப்படியே மேடையில ஏத்துனாலும் பரிசு கொடுப்பாங்களா அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா இதுல உள்ளூர் வெளியூர்ல எல்லாம் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு ராஜு கேட்க, ஆ கரெக்ட் தான் அப்படின்னு மீனா யோசிக்க, முயற்சி பண்ணி பாக்குறதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு ராஜு சொல்ல, தப்பில்ல அப்படின்னு மீனா சொல்ல, அரசி என்ன நீ என்ன அமைதியாவே இருக்க அப்படின்னு ராஜு கேட்க, அண்ணி முத பரிசு கார் குடுக்கறாங்கல்ல, அது சின்ன காரா இல்ல பெரிய காரா அப்படின்னு அரசி கேட்க, ஏன் கேக்குறேங்கிறாங்க ராஜு. இல்லக்கா நாம 5 பேரும் திரும்ப குன்னக்குடி போகணும்னா அதுல போக முடியுமான்னு பாக்கதான் அப்படின்னு அரசி சொல்ல, அடியே இவதான் பரிசு வாங்குவான்னு நீ முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் அண்ணி ஈஸியா ஜெயிப்பாக அப்படின்னு அரசி சொல்ல, ராஜு ரொம்பவே பெருமிதத்தோட சிரிக்கிறாங்க. நீங்க ஆடுங்க அப்படின்னு அரசி பர்மிஷன் குடுக்கற மாதிரி சொல்ல, ஆசையா இருக்கா அப்ப கலந்துக்கோ அப்படின்னு மீனாவும் பர்மிஷன் குடுக்கறாங்க. ஆசையெல்லாம் நிறைய தான் இருக்கு, இப்ப அத்தை கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்
அதான் டாஸ்க்ன்னு ராஜி சொல்ல, தனியா இருக்கிற அத்தை 3 மாமாவுக்கு சமம். பர்மிஷன் குடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆசைப்பட்டுட்டு முயற்சி பண்ணி பார்க்காம இருந்தா தப்பாயிடும். வா போலான்னு எழுந்திருக்கிற மீனா வான்னு அரசியும் கூப்பிடுறாங்க. ஷோ அப்பா அப்படின்னு கோமதி ஹால்ல உட்கார்ந்து காலை அழுத்தி விட்டுட்டு இருக்காங்க. 3 பேர் வந்து நிக்க, மயிலி எங்கடின்னு கேக்குறாங்க. அக்காவுக்கு தலைவலி அத்தை படுத்துட்டு இருக்காங்கங்கறாங்க மீனா. சரி அப்ப தைலம் ஏதாவது வேணுமான்னு கேட்க வேண்டியது தானே? இல்ல அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, இல்ல மருந்து மாத்திரை எல்லாம் குடுத்துட்டு தான் வந்திருக்கோங்கறாங்க மீனா. அப்பா அம்மா இந்த கால் வலிய வச்சுட்டு எங்கேயாவது போக முடியுதா? கால் வலி உசுரு போகுது அப்படின்னு கோமதி காலை அழுத்தி விட்டுக்கிட்டே சொல்ல, மீனா ராஜி ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப போய் கால் அமுக்கி விட்டு காரியத்தை சாதிச்சுக்க அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை கால காமிங்கன்னு கீழே மண்டி போட்டு அழுத்தி விட ஆரம்பிக்கிறாங்க ராஜி. ஏய் ஏய் ஏய்ன்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, அத்தை காட்டுங்க நான் கால் அமுக்கி விடுறேன் அப்படின்னு ராஜி அழுத்தி விட்டுட்டு இருக்க. மீனாவை அரசி ராஜி எல்லாம் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ஒத்தடம் ஒத்தடம் அப்படின்னு எடுத்து மீனா கொடுக்க, அத்தை ஒத்தடம் ஏதாவது குடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க ராஜி. இல்ல வேண்டான்னு கோமதி தலையாட்ட, அத்தை நீங்களும் இப்படி ஏதாவது அப்பப்ப வேண்டுதல் வைங்க, நம்மளுக்கும் ஒரு பிரேக் வேணும்ல அப்படின்னு மீனா பேச்ச ஆரம்பிக்க, அத்தை உங்க புடவை புதுசா அத்தை, நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, ஏமா இப்ப மணி என்னன்னு கேக்குறாங்க கோமதி. 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல, காலையில 7 மணில இருந்து இந்த புடவைய கட்டிட்டு இருக்கேன், இப்பதான் உனக்கு நல்லா இருக்குன்னே தெரியுதா அப்படின்னு கோமதி கேட்க, அது இல்லத்த அப்படின்னு ராஜு சமாளிக்க, ஐயோ மாட்டிக்கிட்டாளான்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க, என்ன வேணும்னா புரியலையே அப்படின்னு ராஜு சொல்ல, என்னால என்ன காரியம் ஆகணும் சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க, அரசி ஐசா அந்த பக்கம் பார்வையை மாத்திக்கிறாங்க. உடனே காத்துல நெட்டி முறிக்கிற மீனா, புத்திசாலி அத்தை உடனே புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஓ புத்திசாலி இல்லனா உங்க நடுவுல நான் பொழைக்க முடியுமாடி? என்னடி காரியம் ஆகணுங்கிறாங்க கோமதி. எனக்கு எதுவும் ஆக வேணாம், அவளுக்கு தான் ஏதோ ஆகணும் அப்படின்னு ராஜிய காமிக்க, கோமதியோட பார்வை ராஜி கிட்ட போகுது. அத்தை வர்ற வழியில ஒரு விளம்பரம் வச்சிருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா? கோவில் திருவிழாவுல நடன போட்டி நடக்க போகுதாம் அப்படின்னு ராஜு சொல்ல, விளம்பரத்தை பார்த்தேன். அந்த விளம்பரத்தை நீ வெறிக்க வெறிக்க பாத்தில, அதையும் பார்த்தேன். சரி போட்டியில கலந்துக்கணுமான்னு கோமதி கேட்க, 3 பேரும் ஆச்சரியமாகறாங்க. ராஜு ஆமான்னு தலையாட்ட, ஓ அதுக்குதான் கால் அமைக்க விடுவா உத்தரம் கொடுக்கடாதுன்னு வந்து நின்னியா? ஏண்டி கேட்க வேண்டியதை நேரடியா கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கோமதி ரொம்ப ஜாலியா சொல்ல, 3 பேருமே சந்தோஷமாயிடுறாங்க. உடனே எழுந்து உட்காரு ராஜு, ஐயோ அத்தை அப்படின்னு சொல்ல, நீங்க இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கேஷுவலா எடுத்துப்பீங்கன்னு எங்களுக்கு நினைக்கவே இல்ல அப்படிங்கிற மீனா, ராஜி நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல, நீ கேளு அத்தை பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இல்லத்த அப்படின்னு மீனா அத்தை அப்படின்னு ஆர்வமா கோமதிய பாக்குறாங்க ராஜு. ஏண்டி வீட்ல 1008 பிரச்சனை, அத சொல்லி அழலாம் ஆறுதல் தேடலாம்னு கோவிலுக்கு வந்தா வந்த இடத்துல டான்ஸ் ஆடணுமாடி அப்படின்னு கோமதி அதட்ட கொஞ்சம் பயத்தோட எழுந்து நிக்கிறாங்க ராஜு. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க, வாய் திறக்க கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி மிரட்டிட்டு இருக்க. அரசியும் மீனாவும் கூட எழுந்து நின்னுறாங்க. வயசு பிள்ளைங்க 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன், எப்படி பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்க்கறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இவளுக்கு ஆடணுமா ஆட்டம். ஏய் வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா அதுல ஆடுனா பரவாயில்ல, தெருவுல ஆட போறாளாமே தெருவுல அப்படின்னு ராஜி வருத்திட்டு இருக்க கோமதி எழுந்து நின்னு, இதோ பாரு உங்க மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கோமதி கேட்க, அத்தனை ராஜி ஏதோ சொல்ல வர்றாங்க. ஏய் வெட்டி போட்டுருவாருடி என்ன, ஆட போறாளாம் ஆட்டம், இதோ பாரு வந்தமா சாமிய கும்பிட்டோமா கிளம்பி போனோமான்னு இருக்கணும், தேவையில்லாம ஆட்டம் பாட்டம்னு அலைஞ்சீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் என் சுயரூபத்தை காட்டினா தாங்க மாட்டீங்க பாத்துக்கங்க, புரியுதா? போங்கடி அப்படின்னு கோமதி விடுவிடுன்னு அங்கிருந்து போயிட 3 பேரும் ரொம்பவே விரக்தியா நிக்கிறாங்க. நம்முடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணா போயிட்டுதேன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. இவங்க கூட வந்த மயிலு எங்கேயும் வெளியவும் போகாம எதுக்கும் மனசு இல்லாம ரூம்குள்ளேயே உட்கார்ந்துருக்க. இங்க சரவணனும் அவரு ரூம்ல ஒத்தையா படுத்து யோசிச்சுட்டு இருக்காரு. மயிலு அழுகியோட மொபைல் எடுத்து பார்த்துட்டு கீழே வச்சுட்டு மறுபடியும் எடுத்து சரவணனுக்கு கால் பண்ண, அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு வழக்கம் போல காலை கட் பண்ணிட்டு வச்சிடுறாரு. மயிலு மறுபடியும் ட்ரை பண்ண, மறுபடியும் அதையே தான் பண்றாரு சரவணன். அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. ஏன் மாமா என் கூட பேச உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பண்ணுனது தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சு மறுபடியும் என் கூட பேசுங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. மெசேஜ் சவுண்ட் கேட்டு எடுத்து பாக்குற சரவணன் வாய்ஸ் நோட்டை கேக்குறாரு. மறுபடியும் டீப்பாயில வச்சுட்டு விட்டத்தை பார்த்து படுத்துட்டு இருக்காரு அவரு. அம்மாவுக்கு போன் பண்ணலான்னு மயிலு போன் எடுத்து அவங்க அம்மா கால் பண்ண, என்னடி மயிலு அம்பாசமுத்திரம் போனது அம்மாவை மறந்துட்டியா? ஒரு போனை கூட காணோம்
அப்படின்னு அவங்க அம்மா கேட்க மயிலு ஆப்போசிட்ல அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கு மயிலு இப்படி அழுவுற? என்னாச்சு? அப்படின்னு அவங்க அம்மா பதட்டமா கேட்க, தலைய பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடலாம்னு இருக்குமா அப்படின்னு மயிலு சொல்ல, என்னடி ஆச்சு? நீ ஹோட்டல்ல வேலை பார்க்குற விஷயத்த மாப்பிள்ளை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரா? அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லங்கறாங்க மயிலு அழுகையோட. அப்புறம் எதுக்கு அழுவுறன்னு அவங்க அம்மா கேட்க, மாமா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருமா அப்படின்னு மயிலு சொல்ல, பேசுவாருடி, நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கறாங்க அவங்க அம்மா. இல்லம்மா, திரும்ப திரும்ப ஃபோன் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு, கட் பண்ணி விடுறாரு, மெசேஜ் பண்ணாலும் பதில் போட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே சொல்ல, இங்க பாரு மயிலு, நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இல்லம்மா, நடக்கறதெல்லாம் பார்த்தா அவரு என் கூட பேசாமலே போயிடுவாரோன்னு பயமா இருக்குமா அப்படின்னு மயிலு சொல்ல, அது எப்படி கட்டுன பொண்டாட்டி கூட பேசாம இருக்க முடியும்? இதோ பாரு, நடந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான், அதை ஏத்துக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் மயிலு. ஒரு வாரம் பொறு, மாப்பிள்ளை தானாவே உங்ககிட்ட வந்து பேசுவாரு பாரேன், நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. படுத்திருந்த சரவணன் எழுந்து உட்கார்ந்து மயிலுக்கு கூப்பிட, அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருமா, மாமா தான் கால் பண்றாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, பாத்தியா, அதுக்குள்ள மாப்பிள்ளை மனசு மாறிடுச்சு, பேசு பேசு பேசுன்னு அவங்க அம்மா கட் பண்ணிக்கிறாங்க. மாமா, ஏன் மாமா நான் ஃபோன் பண்ணா கட் பண்றீங்க? மெசேஜ் பண்ணாலும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மயில அழுகையோட கேட்க, புருவத்தை சுருக்கிட்டு காதுல போனை வச்சிட்டு இருக்காரு சரவணன். அடுத்து அவர் என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.